தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில கட்சிகள் தேர்தல் முடிவுக்கு பிறகு பல கட்சிகள் கூட்டணி வெளியிட்டாங்க. தேமுதிக, கட்சிகள் தான் இன்னும் தொடர்ந்து பயணிக்கலாம். தேர்தல் முடிவுகள் பாத்தீங்கன்னா திமுக கண்டித்து விடப்பதான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருவது ஒன்றுதான். கூட்டணி கட்சிகளால் கூட இந்த வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தோன்றியிருக்கிறது. காரணம், வைகோவுடைய இல்லத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்றபோது அங்கு இருக்கின்றவர்களை மதிமுக மகன் திமுக முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை அறிமுகப்படுத்துகின்ற போது முதலமைச்சரிடம் இவர்களெல்லாம் உங்களுடைய ரசிகர் என்று சொல்லியிருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் விசிலுக்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் ஒரு கூட்டணியுடைய கட்சியுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே கூட்டணி கட்சியுடைய பங்களிப்பு முழுமையாக இல்லை என்பதை துவக்கத்திலிருந்து நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டு வருகிறோம். ஒரு சிறந்த ஆட்சியை, இதுவரையிலும் அதிருப்தி இல்லாத ஒரு ஆட்சி, மக்களுடைய வெறுப்பில்லாத ஒரு ஆட்சியாக, ஒட்டுமொத்த மக்களுடைய நலம் கருதி தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள் மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக வழங்கியிருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி ஒரு முற்று பெற்றது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகுந்த வருத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். 100 ஆண்டு கடந்த திராவிட இயக்கம், 59 ஆண்டுகால அண்ணா துவங்கி தளபதி ஸ்டாலின் வரையிலான இந்த திராவிட இயக்கத்துடைய ஆட்சிக்கு ஒரு மாற்று வந்துவிட்டது என்ற ஒரு எண்ணம் தான் இப்பொழுது கூட்டணியில் இருக்கின்ற பலர் அங்கு விலகி செல்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. பொது உடைமை இயக்கத்திற்கும் காங்கிரசுக்கும் அதே போன்று விடுதலை சிறுத்தைகளும் அவர்களுக்கான உரிமை இந்திய யூனியன் முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நான் திராவிட இயக்கத்தின் வழி வந்தவன் என்று சொல்லுகின்ற மதிமுக விலகி செல்வதுதான் இங்கே விமர்சன பார்வையோடு பார்க்கப்படுகிறது. எனவே யார் சென்றாலும் திராவிட இயக்கம் யாரை நம்பியும் அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இவளை நம்பிதான் இருக்கிறார் என்பது சொல்வதற்கு இல்லை. நீங்கள் கூட்டணி உருவாகின்ற போதே கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்கினார். காங்கிரஸ் தங்களுக்கு அதிகபட்ச தொகுதியை கேட்டு போராடினார். அதோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸை பொறுத்தும் தொண்டர்களாத தலைவர்கள் நிரம்பி இருக்கின்ற கட்சி. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு பார்வையில் கூட்டணியில் உள்ளே குழப்பத்தை உருவாக்கினார். ஒரு நல்லாட்சி நடத்திவிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மக்களுக்கு அந்த பயனாளிகளுக்கான 5000 ரூபாயை வங்கியில் செலுத்திவிட்டு நேரடியாக தேர்தல் களத்துக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கும். மாறாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட இழுபறி, பொது உடைமை இயக்கங்களுக்கு இன்னும் 6 தொகுதி கேட்டது கொடுத்திருக்கலாம் என்பது மாற்றுக்கருத்து இடமில்லை. ஆனால் அதிகமாக கூட்டணி வந்த காரணத்தினால் இட நெருக்கடி ஏற்பட்டதும் மறுப்பதற்கில்லை. ஆனால் கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்திய அந்த இழுபறியான நிலைமைதான் கூட்டணிக்கு ஒரு எதிரான மனநிலையை வாக்காளர் மத்தியில் உருவாக்கியது என்பது மறுக்க முடியாது, புறந்தள்ள முடியாது. எனவே திமுகவுடைய இந்த வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கான காரணங்களில் ஒன்று கூட்டணியுடைய செயல்பாடுகளும் ஒன்றுதான் என்பதை நாங்கள் கருதுகிறோம்.